இந்த அசூராருக்கு ஆண்டவன் முன்னாலே வந்தோ ஆமையோ சொல்லுகிறான் தெரியுமா? என்ன சுவாமி? ஆண்டவா பரமேஸ்வரா, ஆண்டவா எனக்கு எப்ப ஏற்பட்ட வர வேண்டும் தெரியுமா? எப்படி என்ன சாமி பழகப்பட்ட காலத்தில் காலத்தீல நரங்கள் ஐயோ மதியில ஐந்து வேரல் அஞ்சு நல்ல விரல்களோ விரல் நாள நீட்டினாலோ வந்த பேரெல்லாம் சாம்பலாக வேணும் பாம்பு வீரல் தானே நீட்டினாலோ தீயும் பிடிக்க வேணும் காட்டி என்ன நினைச்சு சொரிஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ. என்ன எங்க போய் சொரிஞ்சுக்கிட்டு இருக்க? தலையில சொரிஞ்சன்னு சொன்னா அப்படி சொரிஞ்சன்னு வச்சுக்கோ. அந்த மருந்து லேசா தலையில கைய வச்சேன்னா சரி, அந்த வாரம் என்ன செய்யும் தெரியுமா? என்ன ஆண்டவா? உன்னை எரிக்கும், உன்னை சேர்ந்தவர்களை எரிச்சு போடுமப்பா. அத்தனை பேரை எந்த வாரம் கேட்டாலும் இந்த வாரம் கேளாதடா கேளாதே நகரந்தாரே நாட்டையால பிள்ளதாரே பிள்ளாதாரே சொந்தாரே சொகமுந்தாரே சுகமுந்தாரே தையால பிள்ளதாரே பிள்ளைதாரே இந்திரங்க ஆயுதந்தாரே ஆயுதந்தாரே அவனுடைய பாசந்தாரே ஆயுதந்தாரே அயோத்தியாளுகின்ற ஆளுகின்ற ஸ்ரீராமர் பட்டந்தாரே பட்டோந்தாரே ராவணேஸ்வர பட்டந்தாரே யமபாசோ யமசுவோ நாமந்தாரே எந்த வரம் கேட்டாலும் இந்த வரம் கேட்காது. வாழ்றதுக்கு வரம் கேளு, கேட்ட உடனே தாரம்பா. சாகுறதுக்கு வரம் கேட்டேனா கொடுக்க முடியுமா? முடியாதடா, முடியவே முடியாது. அம்மா அடே மகனே வல்லரக்கா
எந்த வரம் கேட்டாலும் இந்த வரம் கேளாத இந்த ஒரு வரத்தை கேளாதவானே கேட்கும் வரத்தை உனக்கு தந்தேனே ஆனா அப்படியே நான் கொடுத்தேனா அந்த வரத்தை வச்சு உன்னால வருமாற முடியாது அதனால இந்த வரம் வேண்டாம் அப்பா ஆமா அடே அரக்கா நாடு தாரேண்டா வேண்டாம் நகரம் தாரே சொத்து தாரே சுகம் தாரே இந்திரங்கி ஆளுகின்ற எவனோட பாசம் தாரே வேண்டாம் கைலாசத்தை தாரேண்டா வேண்டாம் கடவுளுடைய பட்டம் தாரே எதிர்த்தோரை தலையறுக்க யமசூலை யம பாசம் தார எனக்கு வேண்டாம் தவத்தோரை தலையறுக்க சண்முகனார் வேறு தார வேண்டாண்டவா இன்றைக்கும் நீ மாப்பிளையா இருக்கலாம்டா வேண்டாப்பா மார்க்கண்டைய வரம் தருகிறேனப்பா அதுவும் வேண்டாம் அயோத்தி ஆளுகின்ற ஹரிராமர் பட்டம் தருகிறேன் வேண்டாண்டவா இலங்காபுரி ஆளுகின்ற ராமேஸ்வர பட்டம் தருகிறேன் எனக்கு வேண்டாம் ஏனப்பா எந்த வரம் கேட்டாலும் நீ இந்த வரம் கேளாத ஆமா இந்த எரிக்கை வரத்தை மாத்திரம் கேளாத மண்ணுதாரே மனதாரே மலையாளத்தும் மங்கை தருகிறேன்டா அந்த மங்கையெல்லாம் நான் 15-20 பேரை பார்த்திருப்பேன் எனக்கு வேண்டாம் ஏக்கா ஏக்கா எங்க எந்திக்கியா உட்காருங்க அவ்வளவுதான் காலை ஒரு அரை மணி நேரம் இருங்க பேச காலை மடங்கிட்டு எது நேரம் இருக்கு வாராவோ லேசா வந்து எட்டி பாத்துட்டு யார ஒண்ணுமில்ல ஏமா தீர்த்தம் வரும்போது நம்ம விடிய போய் தைக்கணும்யா நாளைக்கு இல்ல தீர்த்தம் வரும்போது கோயிலுக்கு போனது நம்ம புள்ளிய முகத்தை போய் லேசா எட்டி பார்த்து போய் வந்துருவோம் அப்படின்ட்டு வந்து 10 நிமிஷம் இருந்தாங்க சரி அடுத்தால போயிட்டு இனிமே நாளைக்கு காலையில வருவாங்க நாளைக்கு காலையிலயும் பூசை வைக்கலாம் கூட்டம் வரும் அப்படியா நாளைக்கு நைட்டும் நாளை கழிச்சு மத்தியானம் தான் இருக்கும் மத்தியானம் நாளை கழிச்சு மதியம் எதுக்கு சனிக்கிழமை அதுக்கு தான் அண்ணால சாப்பிடும்ல ஐயா எதுக்கு சாப்பிடுறதுக்கா அப்படி இல்ல சாமி கும்பிடணும் யாமனா கொடை முடியக்கூடிய நேரம் இல்ல ஐயாவை இந்த வருஷம் தரிசிக்கலாம் அடுத்த வருஷம் தான் தரிசிக்கணும் ஐயாவை தரிசனம் செய்தது மாதிரியும் ஆச்சு அன்னதானம் சாப்பிட்டது மாதிரியும் ஆச்சு உடையாண்டி தின்னது மாதிரியும் ஆச்சு பேசிட்டேன் அதனாலே உனக்கு மலையாளத்து பெண்கள் வேண்டாமா எந்த வரம் கேட்டாலும் இந்த வரம் கேளாத கைலாசத்துல இருக்கா பாரு இந்த ரம்பா ஊரடி திலக்குமே தரட்டாடா அதெல்லாம் நீ தூக்கி தலையில கட்டிட்டு போய் எனக்கு வேண்டாம் அவள வேண்டாமா வேண்டாம் சரி அப்ப அவங்கள தூரவிடு உனக்கு கால்கை அமைக்க விடுறதுக்கு இன்னும் 2-3 பேர் தரேன் அது யாரு யாரெல்லாம் சொல்லட்டா யாரு அகத்தியர் குளித்தியர்லாம் இருக்காங்க அவரை தரட்டா உனக்கு அவர்லாம் குத்தாலத்துல போய் அமர்ந்துட்டாரு அவரும் வேண்டாம் எனக்கு ஒண்ணுமே ஆண்டவா பரமேஸ்வரா இறைவா நான் கேட்ட வரம் எனக்கு வேணும் என்று சொல்ல அவையோ ஏற்பட்ட வரம் உனக்கு தந்தேனே ஆனா உன்னால வச்சு அந்த வரத்தை வச்சு உன்னால பரிமாற முடியாதப்பா தெரியாதப்பா எந்த வரம் கேட்டாலும் இந்த வரம் கேளாத என்று சொல்ல கேளாத மகனே ஈசா இறைவா கேட்ட வரம் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேண்டாம் சொன்னவரும் எனக்கு வேணும் சொன்னவரும் எனக்கு வேணும் சொல்லவரும் எனக்கு வேண்டாம் வேண்டாம் இந்த பாவி சண்டானுக்கு வரத்தை தாரம்னு சொல்லிட்டோமே ஐயா சத்தியம் செய்து கொடுத்துட்டோமே ஆமா அவன் நம்ம மனைவி மேல மட்டும்தானே சத்தியம் கேட்டான் நம்ம ஒருதனை விடலையே நாம குடும்பத்தையே சத்தியம் செய்து அவன் கையில கொடுத்துட்டோமே ஆமா தலைப்புள்ள விநாயகன் இளைய புள்ள வடிவேல் முருகன் நம்ம மாப்பிள்ள எல்லாரும் மீதையும் ஆணையிட்டு கொடுத்துட்டோமே அதனால அவன் கேட்ட வரத்தை இவனுக்கு கொடுக்க வேணும் அல்லவா ஆமா ஐயோ கொடுக்கலன்னு சொன்னா இந்த அசுர அரக்கன் வம்புக்காரன் கோபக்காரனாச்சே கொல்லாத பேராச்சே அதனால இவனுக்கு வரம் கொடுத்தால் போராது அல்லவா வாக்கு சொல்லி வரங்களையும் கொடுக்க வேணுமே என்று என்னையா செய்யணும் இருக்கணும் வீமன விடிய காலம் வெட்டணும் சாமத்துல வெட்டணும் சாமத்துல அம்மா அதனால இவன் வம்பு பிடிச்சவனா இருக்கான் கோபக்காரனா இருக்கா அம்பரை வளர்த்துத்தானே நாம கொள்ள வேண்டும் ஆமாம்மா அதனாலே அரக்கா கேட்ட வரந்தால உனக்கு வேணும் இந்த பிடி வாங்கிக்கோ எப்படி தெரியுமா தந்தேன் உனக்கு வர்றன் தந்தே நடா உனக்கு வர்றன் தந்தே நடோ தந்தே நடோ கேட்ட வர உங்க கொடுத்தே நேடா கேட்ட வர உங்க கொடுத்தே நேடா
கேட்ட வரம் தாண்டா உனக்கு வேணும். ஆமா இந்த பிடினாரு. சரி கொடுக்கு வரத்துக்கு கொடுமை செய்தையானா கொடுத்த வரம் நிச்சயமா உன்னை கொல்லும் பாத்துக்கோ. அப்படியா? தந்த வரத்துக்கு தர்மம் தவறி நடந்தையானா சரி தந்த வரம் உன் தலையை அறுக்குண்டா என்று ஆண்டவன் சிவபெருமான் வாக்கு சொல்லி வரங்களை கொடுத்தார். ஆமா ஐயா. இந்த அசூரருக்கு ஆமாண்ணே அவன் ஆண்டவனிடத்துல வரங்களை வாங்கும் போது ஆமையோ பகவானுடைய பாதத்தை பார்த்தான். அம்மா பாதம் பார்த்து குனிஞ்சு பணிஞ்சு பரமேஸ்வரா ஆண்டவா என்று வரங்களை வாங்கினார். வரத்தை வாங்கின உடனே நெஞ்ச நிமித்து ஓஹோ நீர்தான் பகவானா அப்படின்னு ஏறிட்டு பாக்குகிறார். அதான் இன்னைக்கும் சொல்லியிருக்காங்க பாரு, என்ன கடன் கிட்ட வாங்கணும்னா வரவே கூட கும்பிடு போடுமா, ஒரு நாளைக்கு 10 தடவை வீட்டுக்கு ஓடி வருவான். 30 தடவை போன் போடுவோம். ஆமா 30 தடவை போன் போடுவான், ஓடி வருவான், கூட கும்பிடு போடுவான். ஆனா வாங்கியாச்சுன்னு வச்சுக்கோ, அந்த ரூபாய கொடுக்கும் போது என்ன செய்வா, என்னங்க ஒரு தடவை கொடுத்துட்டு ஓயாம காட்டுக்கிட்டு இருக்க, நான் என்ன வெறும் பெயரா வெங்க பெயரா, எனக்கு சொத்து இல்ல சுகம் இல்ல, மேல முக்கலையும் கீழ முக்கலையும் துட்ட கட்டுக்கிட்டு தர மாட்டேன் என்ன நீ வேற அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு துட்ட வாங்கிட்டு போவாங்க. அண்ணாச்சியோ ஒரு 3000 தரணுமே, 3000 தானே வாங்கினா யாபம் இல்ல. சரி யோசனை பண்ணி தாரேன். கொஞ்சம் கஷ்டம் குறைட்டு தாரம் தான். யாபம் இல்லையா? கொஞ்சம் கஷ்டம் தாரம் தான். 5 அப்படின்னு வாங்குத வரைக்கும் பணிஞ்சு நின்று அசுர அரக்க 10 போடலாமா, கொஞ்சமா உனக்கு தந்திருக்கு. அதனாலே வாங்கு வரைக்கும் வணங்கி நின்னா, வாங்கிய பின்னால் நிமிர்ந்து நின்று கொண்டு நீர்தானா பகவான் அப்படின்னு மனமதில எண்ணி கொண்டு அசுரனாகப்பட்ட வல்லரக்க ஆமையோ வாங்கு மட்டும் வணங்கினேன், மட்டும் வணங்கினேன், வாங்கிய பின்னால் மட்டும் பணிந்தேன், நின்ன வல்லரக்க இருந்த வல்லரக்க பணியம் போல நிற்கிறானே, சொல்லாமல் பெய்யாமல் வல்லரக்க போது என்ன பார்த்தா ஐயா ஆவி சண்டாயம் ஆண்டவனிடத்துல எதுக்கும் வரத்தை வாங்கிட்டு போனா பூலோக மக்கள் எப்பாடுபடுவார்கள் என்று தெரியவில்லையே. ஆமையோ சனி பகவான் பள்ளி போய் வடிவங்களை கொண்டா வடிவத்தை கொண்டு அரக்கன் வரும் பாதையில வாசல்ல இருந்த சனி பகவான் அரக்கன் சரசுல போய் போச்சுன்னு விழுந்தது பாத்துக்கோ. அவன் சனியன் என்று நினைத்தானா, கொஞ்சம் கூட எண்ணல. அவன் சனியன் என்று எண்ணாமல் எண்ணாமல் கொள்ளாமல் வல்லராக என்னை எண்ணி வாரானா அவங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு போய் எரிப்போம் என்று போய் என்று எண்ணி வாராமல் போன அசுர அரக்க எரிச்சிருவேன் சுட்டுருவேன் ஓரம் போ ஒதுங்குன்னுகிட்டு வாரானே, கைய நீட்டிக்கிட்டே வாரானே. அரக்கா கையில என்னடா வச்சிருக்க? அரக்கா என்ன நாரதா
ஏய், விலகி போ, நீட்டிடுவேன், எரிச்சிருவேன். கையில என்னடா வச்சிருக்க? கையில எரியக்கூடிய வரம், அக்கினி வரம் வச்சிருக்கேன்டா. அக்கினி வரமா? அம்மா. யார் தந்தா? ஆண்டவன் சிவபெருமான நினைச்சு 12 வருட காலம் தவம் இருந்து சரி. ஆண்டவனை கண்டு அக்கினி வர எரிக்க வர வேணும்னு கேட்டேன். அம்மா தந்தை முன்னாரு சரி நான் பூலோகம் வந்துகிட்டு இருக்கேன். ஆ, என் முன்ன நின்ன சரி எரிச்சு சாம்பல் ஆக்கிருவேன் பாத்துக்கோ. அதான காட்டேன். அதனால ஐயா, விலகி போ, நிறுத்திடுவேன், எரிச்சிருவேன். உன்னைய விட்டா தானே மவனை நீ சாம்பலாக்குவ. ஆ, உன்னைய இரு இன்னைக்கு ஆ, அப்படின்னாரு. சரி. அடே அரக்கா, ஓ, எரிக்கு வரம் ஆண்டவன் தந்தாரா? ஆமாண்டப்பா. போடா, பைத்தியார பிள்ளை. என்ன பகவானுக்கு புழுவுனி பகவான் ஒரு பேர் இருக்கு, உனக்கு தெரியுமா? அப்படியா இருக்கா? ஆமா. அப்ப என்ன நாரதா? இலங்கை ஆளக்கூடிய ராவணேஸ்வரன் அன்று ஒரு நாளையிலே சரி. பார்வதியை பெண்ணாக கேட்டாரே, ஆ, கொடுத்தாரா? என்ன பண்ணா? மண்டை பிடித்தார், பெண்ணாகவே உருவாக்கி மண்டூதிரியாகவே கையிலே கொடுத்தார். மண்ட உதறிய கொடுத்தார். ஆமா. ஆ, அது மட்டும் இல்ல, 7 கோடி வர வேணும்னு கேட்டாரே, கொடுத்தாரா? கேட்டான், இவன் கொடுத்தானா? 7 கோடி வரத்தை வைத்துக் கொண்டு 1/2 கோடி வரத்தை மட்டும் தானடா கையிலே கொடுத்தார். இந்த அப்படின்னு கொடுத்தார். கல்லு பிள்ளையார், வெள்ள பிள்ளையார் வேணும்னு கேட்டாரே, சரி. பகவான் கொடுத்தாரா? என்ன பண்ணார்? கல்லு பிள்ளையார கொடுத்து பிடிடா வெள்ள பிள்ளையார். இதான் வெள்ள பிள்ளையார்னு கொடுத்தார். வெள்ள பிள்ளையார் எங்க இருக்காரு தெரியுமா? எங்க ஒரு பக்கம் நான் பார்க்கல. பாக்கலையா? ஆஹா. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வந்து வேலைக்கிழமை. வேலைக்கிழமை. ஆமா. இன்னைக்கு யாருக்கு கோயில்ல கொடை விழா? இன்னைக்கு ஐயா தலவாமானே, எங்க அப்பன் சுடல கருப்பேன், ஆ. இப்படி எல்லா பரிகார தேவதைகளுக்கும் கொடை. இன்னைக்கு யாருக்குயா? இன்னைக்கு வந்து தர்ம சாஸ்தாவுக்கு. கரும சாஸ்தா. இன்னைக்கு என்ன பூஜை? இன்னைக்கு முதல்ல விக்னேச கடவுளுக்கு தான் பூஜை. இன்னைக்கு மாக்காப்பு பூஜை. ஆமா. இந்த மாக்காப்பு பூஜையில ஆ, இந்த விக்னேச கடவுள் விநாயகர்னு சொன்னியே, சரி. அந்த விநாயகர் பெருமாளை எப்படி அலங்கரிச்சு வச்சிருப்பாங்க? எப்படி எப்படி? மாவால அலங்கரிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா செவருக்குள்ள இருக்காரு பாரு. ஆமா. ஆனா வெள்ள வெள்ளேன்னு மாவால அலங்கரிக்கும் போது பிள்ளையார் எப்படி இருப்பாரு? வெள்ளையத்தான் இருப்பாரு. வெள்ளையத்தான் இருப்பாரு. ஆமா. அதுதான் வெள்ள பிள்ளையார். ஓ, அப்படியா? ஆ. சரி. அப்படின்னு கொடுத்தாரே, ஆ. பகவான் கொடுத்தாரா? இல்ல. அதனாலே பகவான் தந்த வரம் நல்ல வரமா பொல்லாத வரமா? ஆமா. பகவான் தந்த வரத்தை பரிசோதனை செய்து பாரு என்றார். சரி. ஓ நாரதா, ஓ, நல்ல யோசனை சொன்ன கொண்டு அவன் தலையில கை வைக்கட்டும். என் கையில என் தலையில கை வைக்காத ஐயா. நீ தொட்டனாலே எரிஞ்சு சாம்பல் ஆகிருவேன். விட்டனா? எரிஞ்சு சாம்பல் ஆகிருவேன். பைத்தியார பிள்ளை, ஆ. உனக்கு வரம் தந்தது யாரு? ஆண்டவன் சிவபெருமான். ஆண்டவன் பகவான போய் நீ தலையில கைய வச்சு பாரு. போ. பகவான் எரிஞ்சு சாம்பல போனாருன்னா அவர் தந்த வரம் உண்மையான வரம். ஆனா ஆ. என்னடா நீ 56 தேசத்தை போய் ஆள போற? உலகத்து மக்களை என்னடா அடக்கி ஒடுக்கி ஆள போற? 14 உலகங்களை நீயே அடக்கி உடைக்க ஆளலாம் என்று சொல்ல, ஆள்வதை விட அதை விட ஆ, கைலாச வாசல்ல உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? என்னப்பா? பகவான் எரிஞ்சு சாம்பலா போனா சரி. கைலாச வாசல்ல வருங்கால பகவானாக நீ இருக்கலாம். ஆ? பகவானாக இருந்தையானா ஆ, பார்வதி வருவா, சரி. பக்தா என்று உன்னை அழைப்பா. ஏன் பார்வதி? மூத்த மகன் கணபதி வருமா, அப்பா என்று சொல்லுவார். என் புள்ள. இளைய மகன் வடிவேலவன் வருவார், ஆ, அப்பா என்று சொல்லுவார். அம்மா. இந்தா புடி பழனின்னு சொல்லி பார்வதி கைய தொட்டு கொடுக்கலாம். கையை தொட்டு கொடுக்கலாமே. அடேப்பப்பப்பா. அடையாளக்கா. ஆ. அதனால என்னடா நீ போய் 56 தேசத்தை அடக்கி உடைக்க ஆள போகிறாயா? என்னடா மனுஷனி? இந்தா போ, ஆண்டவன் பகவானை பரிசோதனை செய்து பாரு. இங்க இருந்தே நீட்டிக்கிட்டு போ. ஓ நாரதா, ஓ. நீர் வாழ்க, உம்ம குலம் வாழ்க, உங்க தொழில் வாழ்க, உம்ம மாத்திரம் வாழ்க, குலம் வாழ்க, ஆ, என்ன வாழ்க, கோத்திரம் வாழ்க, கோத்திரம் வாழ்க, வாழ்க கோத்திரம் வாழ்க என்று மனமதலை எண்ணிக்கொண்டு ஆமையோ அரக்கன் என்ன எண்ணி வருகிறான் தெரியுமா? என்னண்ணே கைலாசத்தை எரித்தோமானா எரிக்கமானால் எரித்து வணங்க மாட்டார், அடங்க மாட்டான். பூலோகத்தை எரித்தோமானா எரிக்கமானால் போற்றுவார்கள் யாரும் இல்ல, இல்லை, யாரும் இல்லை. பகவானையும் எரித்தோமானால் கைலாச வாசலே பகவானாக இருந்தேன், பகவானாக இருந்தோமானா என்னை அது நடக்கும் என்று
அடி பணிந்திடோ வாரு அம்பையவா வருவாளே நடனங்கள் ஆடுவாள் உறுதியா வருவாளே சம்மாடுவாளே நிறையா வருவாளே முருதங்கமும் வாடுவாளே குலத்தமையா வருவாளா வருவாளே நடனங்கள் ஆடுவாளே சரஸ்வதியா வருவாளே சங்கீதங்கள் பாடுவாளோ அண்ணன் மாயன் வருவாரே வருவாரே அத்தான் என்று அழைப்பாரா அனைத்தேடுவார் லட்சுமியால் வருவாரா வருவாளே அண்ணா என்று சொல்லுவாரா சொல்லுவாளே மூத்தமகன் கணபதி நீயோ அப்பா என்று அழைப்பானே பாடப்பா மகனையன்றி வலது கொடையில் வைத்திடலாம் இளைய மகன் வேல்முருகன் நம்மள அப்பா என்று சொல்லுவானே அணிவாடா பழனி என்று வலது கொடையில் பார்வதியா வருவாளா வருவானா பக்கத்தில் அமருவாளா அமருவாளே இந்த பூடி பழனி என்று பழனியன்று கைய தொட்டு கொடுத்திடாராம் என்று சொல்லி வல்லார எண்ணாத எண்ணம்மையெல்லாம் எண்ணி வாராம் மனமாதியே எட்டு போறவனுக்கு எட்டு புத்தியம் அவன் என்ன நினைக்கான் பகவானாக நாம இருக்கணும் பார்வதி வருவா பக்கத்துல நம்ம இருப்பா. பக்தா என்று சொல்லுவா அம்மா கைய தொட்டு கொடுத்துடலாம் பிடிச்சிடலாம்னு கெட்டு போறவனுக்கு எட்டு புத்தி இந்த அடி பழனின்னு கொடுக்கலாம் அப்படின்னு மனதில் எண்ணி அண்ணன் எப்ப போவான் தின்ன எப்ப காலி ஆகும் ஏன் தின்ன காரியாவது கொண்டு துண்டை வெடிக்கிறதுக்கு தான் துண்டை விரிச்சு படுக்க பார்த்து காவல் காத்தாரமா அடுத்த வீட்டுக்கு போக மாட்டான் அதான் அவன் காத்திருந்தவன் பொண்டாட்டியே நேத்து வந்தவன் கூட்டிட்டு ஓடுனான் நேரத்தெல்லாம் கூட்டு போனா முந்தானத்தை கூட்டு அவன் சொங்கி பயிரா இருந்தா பிறகு இருக்க கூட்டு தர போவான் முந்தா நாளே கூட்டு ஓடிடுதானா பிறகு அவன் காத்திருப்பான் வருஷம் வருஷம் 12 வருஷம் 20 வருஷமா நமக்குத்தான்னு காத்திருப்பான் மின்னாதலோடய கூட்டு போயிருவான் பாத்துக்க பராசல்ல இவன் மின்வாசல் காத்திருந்தான் அதான் சொல்லிருக்கான் காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கூட்டு நேத்து வந்தவன் கூட்டிட்டு ஓடிடுவானா போகாம இப்ப மாறுது கெட்டு கிடக்க கேட்டல 8 கோட்டை சிறுபாணி சிரிப்பாங்களாம் அப்பா அது ஏன் காக்கா அத மாதிரி அண்ணன் எப்ப போவான் இன்னும் எப்ப காலியா இன்னும் எப்ப காலி ஆகும் அதே மாதிரி யார்ட்டையும் போய் நமக்கு புள்ள இல்லைன்னு சொல்லி அழுதுறவும் கூடாது ஆஹா நம்ம வீட்டு மறுநாள் காலைல நைட்டுக்கு பார்த்தா நம்ம வீட்டு திரையில வந்து படுத்துக்கிடுவான் ஆ, வாயை தூக்கிட்டு வந்து ஓ எதுக்குன்னு கேளுனே எல்லாம் குழந்தை கொடுக்கறதுக்கு தான் அதுக்கு இல்லைன்னா நம்ம எதுவும் பிள்ளை இல்லாத கவலையில நாட்டுக்கு நின்ற கூடாதுல்ல அதுக்கு இல்லப்பா குழந்தை இல்லைன்னு அவர் சொல்லி வருத்தப்படுதாரு ஆமா குழந்தைக்கு பதிலா நம்மளையாவது தத்து எடுத்து வளர்க்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி திரையில வந்து படுத்து கிடப்பான் பிறகு அதனால என்ன கெட்டு போறவனுக்கு 8 புத்தி ஆமாய்யா கேடு வரும் காலம் என்று அறியாமல் தெரியாமல் சரி அவை எண்ணாத எண்ணங்களை கொண்டு எண்ணி வரக்கூடிய வேளையில ஆமா ஆண்டவன் பகவான் பார்த்தார் என்ன ஐயா சாமி இவன் அழகா வரங்களை வாங்கிட்டு போனானே ஆமா இந்த நாரத மாமுனிவர் சும்மா இருக்க மாட்டாம ஓ, என்ன இப்படி எடுத்து விட்டாரு இப்படி எடுத்து கொண்டாந்து விட்டுட்டு ஆமா. ஒழுங்கா போன ஆளு திருப்பி விட்டுட்டு போயிட்டாரு என்ன செய்ய இந்த பாவி சண்டால நாரதன் என்னத்த சொன்னாமனு தெரியலையே இந்த கைலாச பக்கம் மறுபடியும் வாரா வாரானே தீட்டின மரத்துல அருவா கூர்மை பார்ப்பது போலவும் ஆமா வளர்த்த கட்டா மார்பில் பாய வருவது போலவும் போலவா நாமளோரிடம் முதல வரங்களை வாங்கி சரி நாமளே எரிக்க வருகிறானே நம்மளே இருக்கிறதுக்கு வாரா ஆமா தீட்டின மரத்துல அருவா கூர்மை பார்க்கத்தானே செய்யும் பார்க்கணும் நம்ம கூட இருப்பான் நமக்குள்ளதே நம்ம கூட இருந்து நம்ம கூட வாங்கி சாப்பிடுமா நம்ம என்னெல்லாம் செய்தோமோ அத்தனையும் செய்வான் ஆனா கூட இருந்துட்டு நம்ம படுத்த வாயில போய் படுத்துக்கிடுவோம் புளிய பறிச்சு விட்டுட்டு போயிருவான் புளி எங்கம்மா பறிக்க அப்ப படுத்த வாயில படுத்த புளிய பறிச்சா தானே புளிக்குள்ள தள்ள முடியும் தள்ளிடுதானே அங்க போயாச்சுன்னா இங்க நம்ம விழுந்துட வேண்டியது உம் அதனால என்ன அசுரனாகப்பட்ட வல்லரக்க இருக்கேன். நாமளோட இடமதில சரி. தீட்டின மரத்துல அருவா கூர்ம பார்ப்பது போலவும் ஐயா. வளர்த்த கட்டா மார்பில் பாய வருவது போலவும் சரி. நாம கிட்டே வரத்தை வாங்கிட்டு நாமளே எரிக்க வரானே நானே இப்படி
திரும்பி வந்துகிட்டு இருக்கானே. ம். ஆ, அப்படின்னு சொல்லி அம்மா, அசுரனாகப்பட்ட வல்லரக்க எனக்கு ஆண்டவரை எரிக்க வார போது அம்மா, ஆண்டவன் பகவான் பார்த்தார். என்ன ஐயையோ ஐயையோ என்று நாம ஒத்தையிலே ஓடலாமா? கூடாது. ஒத்தையிலே ஓடணும்னா எடுத்துருவா. முருகனுக்கு தொக்காய்ப்போம். வரவே. ஆ, ஆ, கூட்டத்தோட கூட்டமா ஓடனா தான். சுத்தி இருக்கவங்கள பார்த்தா நம்ம சென்டர்ல ஓடிக்கிட்டு இன்னைக்கும் பாருங்கன்னு ஆ, சாமி ஆடுறவங்களையும் பிடிக்க கூடாது, ஆமா, சண்டை போடுறவங்களையும் போய் பிடிக்க கூடாது. ஆமா, சாமி ஆடுதால ஏமா பிடிக்க கூடாது. சாமி ஆடுறவங்களை ஏன் பிடிக்க கூடாதுன்னா ஆ, இந்த சாமி ஆடுறவருக்கும் அந்த பிடிக்க போற ஆளுக்கும் முன்னால ஒரு சின்ன பகை இருந்திருக்கும். சரி, ஆனா இவர் என்ன செய்வார் தெரியுமா? ஆ, குதிச்சு குதிச்சு ஆடும்போது சரி, அருள் பாதி மருள் பாதின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அருள் ஒரு 3.25 நாளிகை 5 நிமிஷம் தான் அருள் இருக்கும். சரி, அதுக்கு அப்புறம் ஆடுறது பூரா மருள் தான். அப்படியா? ஆமா, மருளாடி மருளாடிங்கம்மா சரி, அத போல மருள் வந்துருமா. ஆ, அப்ப அவரை போய் வேட்டியா வந்துருச்சேன்னு சொல்லி இவர் போய் எடுத்து கட்ட போவாராம். என்னவா? அவன் என்ன செய்வான் தெரியுமா? ஆ, இவன் நம்மள அன்னைக்கு இந்த கேள்வி கேட்டானே, என்ன பாடுபடுத்தினா? இப்ப சும்மா இருக்க விடக்கூடுமா கூடாதுல. அப்படின்னு அவன் வேட்டி கட்டையில ஆ, இந்த வலைய கொம்ப கொண்டுகிட்டு அவன் மேல குத்துற மாதிரி ஒரு குத்து. ஆவி. ஆ, ஆ, ஒரு எத்துவானாம். ஏம்மா, நேத்து எங்க ஊர்ல கோயில் கூட என் கொழுந்தியா சாமி ஆடினாமா. சரி. நான் போய் பிடிக்க போனேன். ஆ, அதே போய் பின்னால ஓடி பிடிச்சிட்டேன். சரி. பிடிச்ச உடனே அவ அப்படி கீழே குனிஞ்சா பாத்துக்கா, ஆ, கையும் மேல வந்துடுது. ஏமனு சப்புன்னு பிடிச்சுக்கிட்டா அவளை. அவளை சப்புன்னு பிடிச்சுக்கிட்டேன். ஆமா, நான் சப்புன்னு பிடிச்சோடனே இறுக்கி பிடிச்சோடனே அவளும் கூச்சி கூச்சி ஆடி ஆடி பார்த்தா. ஆ, கடையில விட மாட்டான்னு கையில இருக்க வேப்பங்களை கொண்டு இப்படின்னா கண்ணுல அடிச்சுட்டான். வேப்பங்களையே கொண்டே கண்ணில் அடிச்சுட்டாளா? ஆமா. சரிதான். ஆ, அத மாதிரி என்ன? சண்டை போடுறவனை பிடிக்க போறோம் நோய். ஆ, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா சரி, அவன் ஒண்ணு பேசுவான் இவன் ஒண்ணு பேசுவான் ஆமா, அப்படின்னு தூர போயிருவாங்க. சரி. நம்ம பின்னால முன்னால போய் புடிச்சுக்கிட்டோம்னா அப்பதான் வெறி யாரு அப்பதான் அவனுக்கு கூடுதல் நம்மள அடிச்சாலும் பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்க அப்படிங்கக்கூடிய எண்ணம் வந்து அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். துணிச்சல் தைரியமா வருமா. ஆமா, அதனால சண்டை போடுறவங்களையும் பிடிக்க கூடாது, ஆ, சாமி ஆடுறவங்களையும் போய் பிடிக்க போக கூடாது. பிடிச்சோம்னா நமக்கு தான் ஆகுது. சண்டை போடுறவங்களை பிடிச்சோம்னு வச்சுக்கோ, ஆ, ஒரு அவன் அடிக்கிறதும் தெரியாது, நம்ம மேல அடி விழுதும் தெரியாது. என்ன செய்ய, திடீர்னு விழுந்தாலும் விழுந்துரும். நானும் அப்படித்தான் 2 நெல்லுக்கு ஆக போன வீட்டுக்குள்ள ஆ, லைட்டா வந்து 2 சாமி திக்கி திக்கி அடிச்சு சரி, நான் பார்த்தேன் ஆட்ட கல்லங்கா விழுந்து ஆ, ஐதல் ஒரே ஒன்று விளையாண்டேன். அதானே காட்டேன். என்னன்னு இன்னொரு ட்ரிப் சொல்லு அத. இல்ல, நெல்லுக்கலாங்க போனாராம். ஆ, நெல்லுக்கலாங்க போன இடத்துல 2 தேங்காய் இருந்திருக்கு. சரி. புடிச்சு பாத்துக்க கல்லு கணக்கா இருந்திருக்கு. ஆ, ஆ, ஆ. அதனால அவங்க அடிக்க ஓடியாந்துருக்கா, ஏஞ்சி ஓடியாண்டாராம். சரிதான், இது சரியான விவரம் ஆ, தான். யாழ்ப்பாணம் காய், கேட்க முடியுமா? அதுதான் சாமி ஆட்டுதான். யாழ்ப்பாணம் காய், அந்த யாழ்ப்பாணம். மாதிரி ஆ, அப்ப பார்த்தார். ஒத்தையில போனோம்னா சரி, கோடியாரவே நம்மளை எட்டி வந்து முச்சி முடிய பிடிச்சு இழுத்துருவான். கொண்டு இழுத்துருவா. அதனால கூட்டத்தோட கூட்டமா போனோம்னா அப்படின்னா எங்கூடி போறோம்னு யாருக்கும் தெரியாது தெரியாது, தெரியாது. என்று மனமதில எண்ணி ஆமையா. ஆண்டவன் ஆதி கைலாச வாசல்ல தேவமூவர் முனிவர்களை அழைத்து கொண்டு வா. அவர் எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கம்மா? அவர் ஆண்டவன் சிவபெருமான் தேவமூவர் முனிவர்களை அழைத்து கொண்டு தானவர் ஓடினா தவமுனிவர் ஓடினா மனவேறு ஓடினா, தம்மதியம் ஓடினா, மூவர்கள் ஓடினா முனிவர்கள் ஓடினா அவரவர் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார். என்ன ஆட்டுகட வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார். எருமக்கட வாகனத்தில் யமதருமன் ஓடினார். என்ன வெள்ளையான மீதிலேறி தேவேந்திரன் ஓடினார். மிதலை வாகனத்தில் வர்ணராஜன் ஓடினார். என்ன ஆட்டுகட வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார். என்ன வண்ணமயில் மீதிலேறி வடிவேலன் ஓடினார். அழகு பற்றி வாகனத்தில் அழகு பிரம்மன் ஓடினார். அங்க சிங்க நல்ல வாகனத்தில் காளி தேவி ஓடினார். 8 நாளம் நெட்டோட்டம் ஓடுறார். கணக்கு வேற வேணும்னு நாம நேசிக்கிற புத்திரன் ஓடினார், நாட்டு வேலை வேணாம்னு நாலு பேரும் ஓடினார். ஆண்டவன பகவான அழிய நாளங்கோலம் அந்த சொல்ல நேரமில்ல அண்ணாவாரம் வல்லருங்க ஈஸ்வரனை
பார்வதி ஓடோடி வந்து என் தகப்பா பகவானே சரிதா பொல்லாத அரக்கனுக்கு புத்தி கெட்டு வரங்களை கொடுத்து விட்டு ஆமையா ஓடி ஒளியலாமா என்று சொல்ல ஆமண்ணே மகனே விநாயகா ஓ சாமியே சைக்கிள்ல போவேல பூசாரிக்கு என்னடா புல்லட்டு கேக்கு பூசாரிக்கு புல்லட் கொடுத்தாலாம் சரி இப்ப பெட்ரோல் வாங்கி ஊத்த முடியாது யாமனே புல்லட்டு விலை கூடி போச்சு என்னது விலை கூடி போச்சு புல்லட்டுக்கு புல்லட்டு ஆமா அதான் பூசாரிக்கு ஏன் புல்லட்டு கேக்குங்க எல்லாம் முன்ன கட்டி வச்சு நான் வந்து சாமிக்கு அலங்காரம் செய்தாங்கல்ல சரி இதுக்குத்தான் புல்லட்டு வேணுமா ஆமா அதனாலே அப்பா விநாயகா ஓ சாமியை சைக்கிள்ல போவேல பூசாரிக்கு ஏனப்பா உனக்கு புல்லட்டு கேக்கு அப்பா அச்சமற்ற அரக்கனுக்கு அரிய வரங்களை கொடுத்து விட்டு ஆமா ஐயா இப்படி ஓடி ஒளியலாமா குற்றமற்ற அரக்கனுக்கு கோடி வரம் கொடுத்து விட்டு ஆமா அம்மா அப்பா பகவானே இறைவா இப்படி 8 நாளா ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே ஆமா என் வயரோ சிறுசு என் வாகனம் எப்பயே அப்பா பகவானே என்ன எனக்கு வயரோ பெருசாச்சு என் வாகனமோ சிறுசாச்சு சிறிதாச்சப்பா அப்பா பகவானே ஆமா என்ன செய்வேன் அது செய்வேன் யாரு செய்வேன் ஓடிடவும் முடியலையே முடியாதையே எப்பா ஒளிந்திடவும் தெரியல பகவானே அதிரசம் கேக்கு அதிரசமா ஆமா அதிரசம் எப்பா அறிவு கட்ட பெருச்சாலி அதிரசம் கேக்குதப்பா மானம் கட்ட பெருச்சாலி மாவுருண்டை கேக்கு தட்டு கட்ட பெருச்சாலி தட்ட வடை கேக்கு ஆமா ஒழுக்கம் கட்ட பெருச்சாலி உளுந்த வடை கேக்கு இத்தனைக்கும் சாமம் போல எங்க போவேன் அது செய்வேன் அத்தனை கடையும் அடைச்சிருக்குமே அத்தனையும் கொடுத்து நான் காத்த பிடிச்சு கரகரானு இழுத்து ஆமா யானை மேல எலி வந்தா எப்படி இருக்கும் கீச்சுன்னு ஒரு சத்தம் கேட்கும் கண்ணு முடி ரெண்டும் பேட்டரியா மின்னும் அப்போ காக்கா குருவி ஏப்பா அப்படியே தூக்கி கொண்டு வச்சு ரோட்ல போட்டு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கு ஆமா அதனால என் வயரோ பெருசு என் வாகனமோ சிறுசப்பா ஆமா அப்போ இடமும் முடியலையே தெரியல என்ன செய்வேன் அது செய்வேன் அப்பா பகவானே அப்பா வாழவும் முடியல ஒளியவும் தெரியல என்னப்பா நான் என்ன செய்வேன் அது செய்வேன் அது முன்னுக்கு போனா இது பின்னுக்கு போனா அது முன்னுக்கு என் தகப்பா பகவானே நான் என்ன செய்வேன் அது செய்வேன் என்று சொல்ல ஏ விநாயகா அஞ்சாத மலையாத அருங்கவல உனக்கு வேண்டாம் அதனால அப்பா அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் அருங்கவல உனக்கு வேண்டாம் நீ உன்னுடைய வாகனம் லேஸ்பட்ட வாகனம் அல்ல முஷீக வாகனம் மூச்சு விட்ட இடமெல்லாம் கபாலமாக வெடிக்கும் அப்பா ஆச்சாங்கிற குளத்தாங்கிற முச்சந்தி பார்த்து அமர்ந்திருக்க வேணும் என்று அப்படியே இருக்கும்போது எங்கெங்க இருந்தாலும் அப்பா ஆச்சாங்கிற குளத்தாங்கிற முச்சந்தில நான் அமர்ந்தேனே ஆனா அம்மாவையும் அப்பாவையும் காண்பதப்பா எப்படி காண்ப அப்பா விநாயகா அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் நீ எங்கெங்க இருந்தாலும் உனக்கு முன்ன உங்க அம்மா வேம்பாக இருப்பா உங்க அப்பா அரச மரமாகவே இருப்பேன் உங்க மாமா ஆல மரமாகவே இருப்பார் உங்க அத்தை
ஆலம் விழுதா இருப்பா. அப்ப எல்லாரும் இருக்காங்க. எங்க அத்தை பொண்ணு இருக்காளா? உங்க அத்தை மவ ஆலம் பலமா இருப்பா. அப்படியே மைத்துனர். உன் மயத்துனர் ஆலம் பலத்துல இருக்கு வத்தியா? ஆமா. என்னது இருக்கு? அவரு விதை. இல்ல கொசரிச்ச விதைக்கா. கொஷரிச்ச வேற. ஆமா. அதனால நீ எங்கெங்கே இருந்தாலும் உனக்கு அம்மாவும் அப்பாவுமாக மேம்பாக அரசாக இருப்போம் என்று சொல்லி வாக்கு சொல்லி வரங்களை கொடுத்து விட்டு 8 நாள் நெட்டோட ஓடினார். என்னை ஓடிக்கொண்டிருந்த உலகறிந்து போகும் என்று பக்கம் வந்த தேவர்கள் நந்தவான தோட்டமாக்கி ஆண்டவன் தான் ஜீவபெருமான் அரளிமரம் தான் முளைத்தார். அரளிக்குள்ள இருந்தோமான அரக்கன் வந்து பன்னெண்டு தலையில் உள்ள கங்கையர தரையில இறக்கி வைத்தார். என்ன அக்கினியா இருந்த மனம் தண்ணீராக குரல் செய்தார். சமே சடவலைய முடிவலைய முடிவலைய சங்கரன் பகவான் தான் மொழிய முடிவலைய முடியும் வளைந்தது. ஆண்டவன் சிவபெருமானுக்கு நின்னு அள்ளி கட்ட நேரம் இல்லை. ஓஹோ, தலையும் உழைஞ்சு முடியும் உழைஞ்சுது. தலை உலைந்து முடிவலைய ஆண்டவனுக்கு நின்னு அள்ளி கட்ட நேரம் இல்லை. அரக்க முன்னாலே நெருக்கிக்கிட்டு வா. அரக்க மரமா விரல நீட்டுமா, அரை நொடியில எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவான். எரிச்சு சாம்பலாக்கிடுவான் ஆமாண்ணா. என்று தலையில் உள்ள கங்கையை தரையிலே இறக்கி வைத்தோம். இறக்கி வைத்து அக்கினியா எரிந்த மரம் தண்ணீராக குளிரச் செய்து சடவுலைய முடிவலைய அடேங்கப்பா. ஆண்டவன் பகவான் ஐம்பொனலை அடக்கி உடக்கி கொண்டு ஒடிக்கி மதலை இதழாக்கி ஆமா ஆண்டவன் செவ்வரளி புஷ்பத்துக்குள் சிவனான சிவலிங்கமாகவே கொலுவிருக்கிறார். எப்படி ஆண்டவன் பகவான் அங்கு கொலுவிருக்க இருக்க ஆதி பராசக்தியானவா ஆமையா ஈரட்டு கைலாச உலகமல்ல உலகங்கள் எல்லாம் ஈசன் 8 நாளாச்சு. ஆமா பகவான் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியலையே, ஏதோ ஆச்சோ தெரியலையா, அறியணுமே தெரியணுமே என்று ஆமாம்மா பராசக்தியானவா ஆமையா 8 நாளா ஆமா கைலாச வாசல்ல கடவுளை காணாமல் ஆமையா அவ எப்படி தேடி திரிகிறாள் தெரியுமா? எப்படி என்ன 8